ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். மெட்டீரியல் சயின்ஸில் பார்ட் டூ, மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு நான் இந்த குக்கரோட வாஷரோட நான் வந்திருக்கேன். நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னு. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த சேனலோட அவேர்னஸ் கொடுங்க. அவங்களும் இந்த சேனலில் இருக்கிற கான்டென்ட்லாம் பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் USATamilan.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆக முடியும். உங்கள் நாலேஜை வளர்த்துக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் மெட்டீரியல் சயின்ஸில் பார்ட் டூ. நம்ம மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் ஒன் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். நம்ம டைரெக்டாக மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் பற்றி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே பூந்திங்க அப்படின்னா கொஞ்சம் குழம்பிடுவீங்க. அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது முடிச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெட்டீரியலோட பிஹேவியர் இந்த ஒரு வாஷர் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாஷர்ஸ் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த குக்கிங் அப்ளையன்சஸ், இந்த ப்ரெஷர் குக்கர், அப்புறம் மிக்ஸி ஜார், அதெல்லாம் பார்ப்பீங்க இந்த மாதிரி வாஷர். நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சில டைம் வாஷர் நீங்கள் உள்ளே போட்டாலும் அந்த கேஸ் உள்ளே இருக்காது. என்னென்னா லீக் ஆகும் கேஸு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வாஷர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ரிட்ஜில் தூக்கி வாஷரை போட்டுருவீங்க. அப்புறம் கூல் ஆகிட்டோன்னா என்ன ஆகுனா வாஷர் ஃபிட் ஆகும். ஒரு நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷர் பெர்மனெண்ட்டாகவே எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாஷரே மாற்ற வேண்டியது தான். ஏன்னா அந்த வாஷர் அதுக்கு முதல்ல நம்ம வாங்கின சைஸும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வர சைஸும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரிஜினல் சைஸ்க்கு ரீசெட் ஆகாது. நம்ம கொஞ்ச நேரத்தில் தான் அந்த வாஷர் நம்ம தண்ணியில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூல் டவுன் பண்ணும்போது அது ரீசெட் ஆகும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ரீசெட் ஆகாது. அது லூஸ் ஆகிடும். அந்த வாஷரை நீங்கள் மறுபடியும் போட்டு குக் பண்ணும்போது கேஸ் லீக் ஆகும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த மெட்டீரியல் ஒரு எலாஸ்டிசிட்டி பிஹேவியர் இருக்குது இந்த வாஷரை பொறுத்தவரை. அந்த எலாஸ்டிசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் யூசேஜ்க்கு அப்புறம் நம்ம கூல் டவுன் பண்ணும்போது ரீசெட் ஆகிடுது. நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஆனால் நிறைய யூசேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுனா, அந்த எலாஸ்டிசிட்டி பெர்மனெண்ட்டாக ஷேப் மாறிடுது. அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. அது நம்ம டிஃபார்மேஷன் அப்படின்வோம். அதாவது ஒரு மெட்டீரியலுக்கு என்னென்னா, ஒரு எலாஸ்டிசிட்டி பிஹேவியர் இருக்கும். நம்ம அந்த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம மேனுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமா, இல்லை வேறு ஏதாவது இந்த ஹீட் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமான்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது என்னென்னா, மறுபடியும் அந்த மெட்டீரியல் ரீசெட் ஆகிடும். ஆனால் சில டைம் அந்த மெட்டீரியல் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பழைய ஷேப்புக்கு வராது. ஸோ அப்போனா நம்ம அந்த பிளாஸ்டிக் பிஹேவியர், அந்த எலாஸ்டிக் பிஹேவியர் இல்லை அந்த பிளாஸ்டிசிட்டியை நம்ம மறுபடியும் அந்த ரீசெட் பண்ண முடியாத ஸ்டேட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரென்த் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நீங்கள் ஈஸியாக வாஷரில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் வாஷர் மாற்றுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்னென்னா, அதனோட ஸ்ட்ரக்சர் மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுச்சுன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் ரீசெட் ஆகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் ரெண்டு விதமான ஸ்ட்ரென்த் நம்ம பார்ப்போம். ஒன்று நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்வோம். இன்னொன்று கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்வோம். அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து டென்சைல் வேணுமா, கம்ப்ரெஷன் வேணுமா, இல்லை ரெண்டுமே வேணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ கம்ப்ரெஷன் இருக்குங்க. கம்ப்ரெஷன் என்னன்னா, ஒரு மெட்டீரியலை நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னு தான். இப்போ இந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இது ஒரு அயன் பார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பில்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லோடு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா இந்த மெட்டீரியல் கம்ப்ரஸ் ஆகுது. அதனால் என்னென்னா, நம்ம கம்ப்ரெஷனில் இந்த மெட்டீரியல் போகிறதுனால என்ன ஆகும், இந்த மெட்டீரியல் டேமேஜ் ஆகிடுமா, இல்லை அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது கம்ப்ரெஷன் அப்படின்வோம். அதாவது என்னென்னா, நம்ம ஒரு மெட்டீரியல் மேலே நம்ம லோடு போட்டால் அந்த மெட்டீரியல் என்ன ஆகும், எந்த டைமில் அந்த மெட்டீரியல் பிரேக் ஆகும், என்ன லோடு நம்ம போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம கம்ப்ரெஷன் டெஸ்ட் அப்படிங்கிறோம். டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல் நம்ம 2 சைட்லேருந்து நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம இழுக்கிறோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2 சைடு இழுக்கிறோம். இழுக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு இந்த மெட்டீரியல் தாங்கும், அந்த நம்ம இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறது தான் டென்சைல் ஸ்ட்ரென்த்.
இப்போ இந்த வாஷர் வந்து உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி வந்து கம்பெனிஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல 2 திங் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த வாஷரோட அல்டிமேட் ஸ்ட்ரெங்த் என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஈல்டு ஸ்ட்ரெங்த் என்ன அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வாஷர் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகுற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, ஏன்னா நம்ம குக்கருக்குள்ளார யூஸ் பண்றதுனால என்னன்னா, அல்டிமேட் ஸ்ட்ரெங்த் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னா என்னன்னா, நீங்க வந்து இந்த இந்த இடத்துல வந்து நீங்க இழுத்துக்கிட்டே போறீங்க. ஆனா ரிலீஸ் பண்றீங்க அப்டின்னா, இந்த வாஷர் வந்து அதே டயாமீட்டருக்கு வந்து ரீசெட் ஆயிடும். ஏன்னா, அதனோட பிளாஸ்டிசிட்டி பிஹேவியர் இருக்கிறதுனால வந்து அது வந்து ரீசெட் ஆயிடும். ஆனா, ஒரு பாயிண்ட்க்கு மேல பார்த்தீங்க அப்டின்னா, ரீசெட் ஆகாது. அப்பன்னா அது அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்டிங்கிறோம். ஏன்னா, நீங்க வந்து இது இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வந்து எப்படி இழுக்கிறோம் அப்டின்னா, அதுதான் நம்ம வந்து டென்சைல் டெஸ்ட் அப்டிங்கிறோம். அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்ல வந்து நம்ம இழுக்கிறோம். நம்ம வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் குடுத்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் ரீசெட் ஆயிடும். ஆனா, அந்த மெட்டீரியல் வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அது ரீசெட் ஆகாது. புது டயாமீட்டர் வந்து இது கிடைச்சிரும். அப்பன்னா நம்ம அந்த அந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்றோம்னா, அது வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அவ்வளோதான் மேக்ஸிமம் அப்டின்னு சொல்றோம். எந்த டைம்ல வந்து அது ரீசெட் ஆகலையோ, நம்ம அத வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்டிங்கிறோம். இப்போ ஆனா இந்த மெட்டீரியல் வந்து பிரேக் ஆகுமா அப்டின்னா, பிரேக் ஆகாது. ஏன்னா, புது டயாமீட்டர் கெடச்சிச்சு. நம்ம வந்து இன்னும் இழுக்கலாம். நம்ம இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, மறுபடியும் வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா, பழைய டயாமீட்டருக்கு வந்து ரீசெட் ஆகாது. ஏன்னா, ஒன்ஸ் வந்து அந்த ஈல்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அதனால வந்து ஈல்டுன்னா என்ன? டிஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஒரிஜினல் ஷேப்ல இருந்து கொஞ்சம் டிஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்டின்னா, அது வந்து நம்ம ஈல்டு அப்டிங்கிறோம். ஆனா, நீங்க வந்து இன்னும் இழுத்துக்கிட்டே போலாம். ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா, ஒரு மேக்ஸிமம் ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சது. அதுதான் நம்ம வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்டிங்கிறோம். அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மெட்டீரியல் வந்து உடைஞ்சிரும். அதாவது பாதியா வந்து கட் ஆயிடும். இல்ல 2, 3 இடத்துல வந்து கட் ஆயிடும். அப்பதான் அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல தான் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, டக்டைல் அப்டின்றோம். நம்ம டக்டைல்ன்னு வந்து எதுக்கு வந்து கால் பண்றோம் அப்டின்னா, இந்த மெட்டீரியல் வந்து நீங்க இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து டிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப நம்ம வந்து அதுதான் ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்டிங்கிறோம். அந்த எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஈல்டு வந்து பண்ண முடியும்ன்றத பார்க்குறோம். அதுக்கும் ஒரு மேக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஸ்லோவா வந்து கட் ஆயிடும். நீங்க வந்து இது வந்து உங்ககிட்ட ஒரு எலாஸ்டிக் பேண்ட் இருந்தது அப்டின்னா, நீங்க அந்த எலாஸ்டிக் பேண்ட் வந்து இழுத்துக்கிட்டே போங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா, அந்த எலாஸ்டிக் பேண்ட வந்து மறுபடியும் ரீசெட் பண்ண முடியாது அதே ஷேப்க்கு. ஆனா நீங்க இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா, ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அது வந்து கட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து ஃபைனல். அப்பதான் அந்த மெட்டீரியல் வந்து பெர்மனன்ட்டா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்டிங்கிறது நம்ம வந்து சொல்றோம். நம்ம ஈல்ட் அப்படின்னு வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம எலாஸ்டிக் பிஹேவியர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து அது எலாஸ்டிசிட்டி வந்து லூஸ் பண்ணிட்டு பிளாஸ்டிக் மாரி பிஹேவ் ஆயிடும். அப்பன்னா எலாஸ்டிசிட்டிலருந்து பிளாஸ்டிசிட்டியா வந்து டிரான்சிஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மெட்டீரியல் வந்து ரீசெட் ஆகாது. அப்பதான் நம்ம வந்து ஈல்ட் அப்படிங்கிறோம். ஸோ, இப்போ வந்து சில மெட்டீரியலுக்கு வந்து அது வந்து கிளியராவே தெரியும். அந்த டிரான்சிஷன். ஏன்னா நம்ம வந்து எலாஸ்டிசிட்டிலருந்து பிளாஸ்டிசிட்டியா மாறுறது அந்த அந்த பாயிண்ட் வந்து சில மெட்டீரியல் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். சில மெட்டீரியல் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த கால்குலேஷன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஸ்லோப்ப கண்டுபிடிச்சு, அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஸ்லோப்பா நம்ம ட்ரீட் பண்ணி, யங்ஸ் மாடுலஸ் அப்டின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து ஒரு 0.2% வந்து நம்ம கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்டின்னா, சரி இந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து இங்க தான் இருக்கு அப்டின்னு சொல்லி சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சில மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸாவே தெரியும். என்னன்னா, அந்த அந்த ஒரு பாயிண்ட் அது ஈல்ட் ஆகும்போது என்னன்னா, உங்களுக்கு வந்து கிளியராவே வந்து அந்த எலாஸ்டிசிட்டி பிஹேவியர் வந்து லூஸ் ஆச்சு. அப்புறம் வந்து பிளாஸ்டிசிட்டிக்கு வந்து டிரான்சிஷன் ஆச்சு அப்படிங்கிறது கிளியராவே தெரியும். கிளியரா இல்லாத மெட்டீரியலுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆஃப்செட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல வந்து இருப்போம். உங்க வீட்ல வந்து ஏன் குக்கர்ல வந்து நீங்க அடிக்கடி இந்த வாஷர வந்து மாத்த வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுது அப்டின்னா, நீங்க அந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து தாண்டிடுச்சு அப்டின்னா, நம்ம தான் அந்த ஈல்டு அ இந்த மெட்டீரியல் வந்து ஈல்ட் ஆகுது அப்டின்னா, அது வந்து ரீசெட் ஆகாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வாஷர் வந்து அந்த குக்கர்ல வந்து ஃபிட் ஆகாது. அந்த மொமெண்ட்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த வாஷர் வந்து ஒர்க் பண்ணலன்னு சொல்லி நீங்க புது வாஷர் வந்து வாங்கி போடுவீங்க. ஆனா அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அது வந்து உடையாம இருக்கும். ஆனா அந்த பாயிண்ட்ல தான் வந்து அது டிஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த டிஃபார்மேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஏன்னா இந்த மெட்டீரியல்ல வந்து ஒரு சின்ன கிராக் வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த எட்ஜஸ்ல வந்து ஒரு கிராக் வந்து ஃபார்ம் ஆயி, நம்ம இழுக்க இழுக்க என்ன ஆகும்னா, ஆர் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக என்ன ஆகும்னா, அந்த கிராக் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரும் எல்லா இடத்துலயும். அதனால அந்த கிராக் வந்து ஒரு வி ஷேப்ல வந்து உங்களுக்கு மாட்டிரும். அந்த வி ஷேப்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் வந்து இருக்கும் அந்த கிராக்ல. அது என்ன ஆகும்னா, நீங்க இழுக்க இழுக்க அந்த ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் வந்து ஃபைனலா வந்து உடைஞ்சிரும். ஸோ அப்படிதான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து பாதி துண்டா வந்து உடையும். ஆனா நம்ம அதுவரைக்கும் வெயிட் பண்ண போறதில்ல. நம்ம என்ன பண்ணுவோம், இத தூக்கி போட்டு மறுபடியும் வந்து புது வாஷர் வந்து வாங்கிடுவோம். ஆனா நீங்க ரியலாவே ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரியல் அப்ளிகேஷன் வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ வந்து என்ன கண்டுபிடிப்பாங்க அப்டின்னா, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கு? அது டிஃபார்மேஷன் ஆகாம இருக்கும்போது இருக்காம இருக்கிறதுக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து புல் ஃபோர்ஸ் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, எந்த டைம்ல வந்து அது ஈல்டு ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஈல்டும் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து எப்ப அந்த மெட்டீரியல் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிறது அதுதான் டக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, எல்லா வேல்யூஸும் வந்து கண்டுபிடிச்சு, ஒவ்வொரு மெட்டீரியலா வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த இந்த டைப் நம்ம மெட்டீரியல் எடுத்தா, இதுக்கு வந்து இந்த 3 வேல்யூஸும் இவ்வளோ தான் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம எந்த மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு பொறுத்து நம்ம அந்த மெட்டீரியல் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்.
நம்ம இந்த வாஷர வந்து இழுக்க, இழுக்க ஒரு பாயிண்ட் வந்து ஈல்ட் ஆயிடும். அந்த டைம்ல நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, அந்த ஈல்டு வந்து போயிட்டே இருக்கும். ஆனா அது வந்து ரீசெட் ஆகாது. அத வந்து நம்ம ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்டின்றோம். அதுக்கப்புறம் நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கிராக் ஆகும். அத வந்து நம்ம ஃப்ராக்சர் அப்டிங்கிறோம். அந்த ஃப்ராக்சர் பாயிண்ட் தான் வந்து நம்ம டக்டைல் அப்டின்றோம். அந்த டக்டைலோட ஸ்டேட் வந்து எப்ப நடக்கும் அப்டின்னா, நம்ம ஒரு பாயிண்ட்க்கு மேல இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் குடுத்துட்டே இருக்கும்போது, அந்த சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, அந்த மெட்டீரியல் வந்து பெர்மனன்ட்டா வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேல வந்து நம்ம அந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணா புண்ணியமே கிடையாது. ஏன்னா வந்து அந்த ஃப்ராக்சர் வந்து அந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் பண்ணி பெர்மனன்ட்டா வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இந்த டக்டைலோட மெஷர்மென்ட் பண்றது தான் வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த். எந்த டைம்ல வந்து இந்த ஃப்ராக்சர் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ்ல வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்ல இப்படி குடுத்து நம்ம வந்து மெஷர் பண்றோம். ஸோ இப்போ வந்து எந்த பாயிண்ட்ல வந்து டக்டைல் நடக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த மெட்டீரியல்லாம் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். எது எது வந்து டக்டைல் மெட்டீரியல் டக்டைல் மெட்டீரியல்னா என்ன? டக்டைல் மெட்டீரியல்னா ஒரு மெட்டீரியல் வந்து உங்களால வந்து ஈல்டு பண்ணி ரொம்ப நேரம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது கிராக் இல்ல ஃப்ராக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா டக்டைல் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து உடையாது. இப்ப இதே வந்து பிரிட்டில் மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்கு. அப்பன்னா நம்ம வந்து இது இழுக்க இழுக்க என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அதுக்கு வந்து ஈல்ட் ஆகாது. உடனே என்ன ஆகும்னா, அது வந்து உடைஞ்சிரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் வந்து நம்ம வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் குடுத்து இப்ப இழுக்குறோம் அப்படின்னா, இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்க்கு மேல உடைஞ்சிரும். அதாவது கிழிஞ்சிரும் இந்த பேப்பர். அப்பன்னா இது வந்து நான் டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். டக்டைல் மெட்டீரியல்ல வந்து என்ன ஆகும்னா, இது ஃபர்ஸ்ட் ஈல்ட் ஆகும். ஈல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த பபிள் கம் வந்து இழுத்தா எப்படி வந்து மெலிசா வருமோ, அந்த மாரி வந்து மெலிசா வரும். அப்புறம் பெர்மனன்ட்டா வந்து ஃப்ராக்சர் ஆயிடும். ஆனா சில மெட்டீரியல் வந்து என்ன ஆகும்னா, நம்ம இழுக்க இழுக்க என்ன ஆகும், அது வந்து ஈல்ட் ஆகாம உடனே வந்து உடைஞ்சிரும். அப்ப வந்து அது நம்ம பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் அப்படின்றோம். ஸோ இப்போ வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்ல தான் வந்து கண்டுபிடிப்பாங்க எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து பிரிட்டில் மெட்டீரியல்ஸ், நான் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்றோம். சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படும். சில சிச்சுவேஷன் வந்து தேவைப்படாது. நம்ம என்ன சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட் வந்து தேவைப்படும். இப்போ ஒரு செயின் இருக்கு அப்டின்னா, அந்த செயின் வந்து லோட் வந்து எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்பன்னா அந்த செயின் உடையாம இருக்கிறதுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும். இதே ஒரு கான்கிரீட் நம்ம போடுறோம் அப்டின்னா, அந்த கான்கிரீட் மேல நம்ம நெறைய போட்டுக்கிட்டே போறோம் அப்டின்னு வச்சுக்கலாம். அப்பன்னா அந்த கான்கிரீட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்டிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, நம்ம கம்ப்ரஷன் டெஸ்ட் அப்டின்றோம். இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு கான்கிரீட் அப்டின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இது ஒரு பால் மேக்னெட் தான். இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு ஒரு மெட்டீரியல் நம்ம இதுக்கு மேல நெறைய வைக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எவ்வளோ நம்ம பிரஷர் குடுத்தோம், ஃபோர்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வந்து டிஃபார்ம் ஆயிடும். அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கம்ப்ரஷன் டெஸ்ட் அப்படிங்கிறோம். ஸோ நெறைய மெட்டீரியலுக்கு வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டீஸ் வந்து மாறும். இத வந்து ஹை வேல்யூ இருக்கிறது வந்து கிராஃபைட் மெட்டீரியல் தான். ஏன்னா, அதுல இருக்கிற கார்பன் பாண்டிங்னால வந்து அந்த கிராஃபைட் மெட்டீரியல் வந்து நீங்க அ எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணா அதான் மேக்ஸிமம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ டைமண்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஃபுல்லா வந்து கார்பன் தான். அதனால டைமண்ட வந்து நீங்க வந்து ஹை கம்ப்ரஷன் குடுத்தாலும் வந்து டைமண்ட் வந்து அவ்வளோ சாதமா வந்து உடையாது. ஆனா, இந்த டெஸ்ட் பண்றது தான் வந்து அந்த கம்ப்ரஷன் டெஸ்ட். நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து எவ்வளோ நம்ம லோட் வைக்க போறோம். அப்பன்னா அந்த மெட்டீரியல் வந்து அதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க தான் வந்து கம்ப்ரஷன் டெஸ்ட். இதெல்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்றதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது அது அந்த கம்ப்ரஷன் டெஸ்ட்ல வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நெறைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லயே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அப்பன்னா சீப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது அந்த கம்ப்ரஷன் டெஸ்ட்ல அந்த கம்ப்ரஷன் ரேஞ்ச்ல வந்து அது இருக்காது. அதனால அந்த மெட்டீரியல் வந்து ஃபாஸ்ட்டா வந்து டிஃபார்ம் ஆயிடும். அப்புறம் கிராக் ஃபார்ம் ஆயி உடனே உடைஞ்சிரும். நம்ம வந்து ஒரு மெட்டீரியலோட டஃப்னஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த மெட்டீரியல் வந்து எப்போ ஈல்ட் ஆகுது, எப்போ வந்து ஃப்ராக்சர் ஆகுது, அது வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து டஃப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஃப்ராக்சர் ஆகுற வரைக்கும், அதாவது அந்த டக்டைல் ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த மெட்டீரியல் வந்து டஃப்பா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன டிஃபார்ம் ஆயிடும் ஈல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆனா அந்த மெட்டீரியல் வந்து ஃப்ராக்சர் ஆகாம இருக்கும். அவ்வளோதான். அந்த அந்த பிளாஸ்டிசிட்டி பிஹேவியர் வந்து போயிடும். ஆனா அந்த மெட்டீரியல் வந்து டஃப்பா தான் இருக்குன்னு நம்ம வந்து கால் பண்ணலாம். ஆனா பிரிட்டில் மெட்டீரியல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் குடுத்து நீங்க இழுத்தீங்க அப்படின்னா, அது உடனே வந்து உடைஞ்சிரும். அப்பன்னா அதோட டஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி, அந்த பிரிட்டில் மெட்டீரியல்ல. ஆனா நம்ம அ நான் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ்ல வந்து என்னன்னா, உங்களுக்கு டஃப்னஸ் வந்து ஜாஸ்தி. ஆனா அத நம்ம யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா, அது வந்து டிபேட்டபிள் தான். நம்ம என்ன சினாரியோ பொறுத்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நம்ம ஸ்டீல்லாம் யூஸ் பண்றோம். இப்ப ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். அப்பன்னா அந்த மெட்டீரியல் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஆனா மறுபடியும் அந்த ஃபயர்லாம் அணைச்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் அந்த மெட்டீரியல் வந்து ரீசெட் ஆயிடும். அதனால தான் சில டைம் வந்து என்னன்னா, அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம். ஆனா ரொம்ப ஹை இன்டென்சிட்டில வந்து என்ன ஆகும்னா, நம்ம அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்ல பார்த்த மாரி வந்து மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா, அது ஈல்ட் ஆயிடும். ஈல்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஸ்டில் மெட்டீரியல் வந்து இருக்கும். ஆனா வந்து என்னன்னா, அது காம்ப்ரமைஸ் ஆயிடும் பெர்மனன்ட்டா. பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் வந்து நடந்துரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அது பிரேக் ஆயிடும். ஸோ அதுவரைக்கும் அந்த மெட்டீரியல் வந்து டஃப்பா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம்.
இன்னொரு பிஹேவியர் வந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியலோட டெம்பரேச்சரும் வந்து இத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது எப்படி அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் எடுத்து நீங்க வந்து கூல் டவுன் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியல் வந்து சில டைம் வந்து பிரிட்டில் ஆயிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சில கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம இந்த மெட்டீரியல் வந்து நம்ம நெறைய கூல் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா, லோயர் டெம்பரேச்சர் கூல் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மெட்டீரியல் உடைக்க முடியாத மெட்டீரியல் வந்து ஈஸியா வந்து உடைச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட மெட்டீரியல் வந்து நம்ம கூல் டவுன் ஆயிடுச்சுன்னா ஒரு வேள, இப்ப வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம ஒரு கப்பல் கட்டுறோம்னு வச்சுக்கங்க. அந்த கப்பல்ல வந்து நம்ம ஐசி வாட்டர்ஸ்ல கொண்டு போறோம்னு வச்சுக்கலாம். அப்ப அதுல இருக்கிற மெட்டீரியல் வந்து கோல்டான வாட்டர் வந்து அது இன்டராக்ட் பண்ணுது. அப்ப அந்த மாரி டைம்ல வந்து என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த கோல்ட் வாட்டர் வந்து பிரிட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து உடைஞ்சிரும். அதனால வந்துன்னா நம்ம வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணியாகணும். இப்ப டெம்பரேச்சர் வந்து நம்ம நெகட்டிவ்ல கொண்டு போயிட்டு அந்த மெட்டீரியல் வந்து தாங்குதா? ஏன்னா சில மெட்டீரியல் வந்து பிரிட்டில் ஆகிடும். அதாவது டிஃபார்ம் ஆகாம பிரிட்டில் ஆகுற ஸ்டேட் வந்து லோயர் டெம்பரேச்சர்ல வந்து நடக்கும். ஸோ அது ஒரு விஷயம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்னா என்ன? அதுக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்கிட்டயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் வந்து இந்த வீடியோலாம் பார்த்து பயனடையட்டும். என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டிலயும் ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.